வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா முள்ளங்கி சாம்பார் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நான் 3 முள்ளங்கி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துருக்கேங்க. சாம்பார் வைக்கிறதுக்கு முதல்ல பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். நாங்கள் பாருங்கள், பருப்பு நான் ஆல்ரெடி ஊற வச்சு எடுத்துருக்கேன். அந்த பருப்பை சேர்த்துக்கிறேன். பருப்பு சேர்த்தாச்சு. இப்போ 3 தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு வேகத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம், விசில் வரும்போது தண்ணி தெறிக்காமல் இருக்கிறதுக்கு. இப்போது இதை மூடி ஒரு 5 விசில் வச்சு பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பருப்பு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, கொலையாக வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை தாளிச்சிக்கலாம். அடுப்பில் வானல் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். பாருங்கள், வானல் சூடாயிடுச்சு. தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். இங்க பாருங்க, கடுகு பொரிஞ்சிருச்சு. ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் வதக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிங்க. சீக்கிரம் வதங்கிடும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கழுவி கட் பண்ணி வச்சிருக்க முள்ளங்கியை சேர்த்துக்கலாம். இப்போ காய் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ வேக வச்ச பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் காய் வேகட்டணும். உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ மூடி போட்டு வச்சுக்கலாம். 5 நிமிஷம் வேகட்டுங்க, காய் வேகட்டும், பார்ப்போம். இங்கே பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா சாம்பார் கொச்சி முள்ளங்கியும் வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இறக்கிக்கலாம். சாம்பாரை கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டேன். இதை கலந்து விட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, 10 நிமிஷத்தில் முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தாங்க அடுத்து போடுற வீடியோ வந்து சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.